நாம் காணவிருக்கும் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார். இவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்த பல்லவ மன்னராவார். வீரத்திலும் விவேகத்திலும் சிறந்து விளங்கினார். காடவர்கோன் என்பது மரபு பெயர். காடவர் என்றால் பல்லவர் என்று பொருள். தன்னுடைய திறமையினாலும் சாதுரியத்தாலும் தன் நாட்டு மக்களை மிகவும் சிறந்த முறையில் ஆட்சி செய்தவர். எவ்வளவு தலைமை பண்பு பொறுப்பில் இருந்தாலும் கர்வமின்றி ஆட்சி புரிந்தவர் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார். சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டு சிவாலயங்களை தரிசிக்க எண்ணி தன்னுடைய பதவியில் இருந்து விலகி தன் மகனுக்கு முடிசூடி யாத்திரையை மேற்கொண்டார். இவர் சிவாலயங்களுக்கு சென்று வெண்பாக்களை பாடினார். சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து சிவன் தொண்டே பெரும் தொண்டு என்று வாழ்ந்து காட்டியவர். இவர் பாடிய வெண்பாக்களில் வெறும் 24 வெண்பாக்கள் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளது. அதனின் தொகுப்பு க்ஷேத்திர திருவெண்பா என்று கூறப்படுகிறது. சிவனடியார்களுக்கு தொண்டு புரிந்து இவ்வுலக வாழ்வை நீத்து சிவபெருமானின் திருவடிகளில் சரணடைந்தார் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார். நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.